இது வரைக்கும் நான் இருக்கேன் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் புத்தம்புது வீடியோக்கு உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கு. தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நான் இருக்கேன் தமிழா, நான் உங்கள் இளங்கோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எடிட்டிங் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் ஏற்றிக்கிட்டிங்கன்னா ஆன்லைனில் தான் நெட் ஆன் பண்ணி தான் ஒரு எடிட் பண்ணணும். பட் 2 KB தான் போகும். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ஃப்ளேம் ஓவராக நான் டைப் பண்ணுங்கள். ஃப்ளேம் மேஸ் ஒரு நிமிஷம், தமிழ் டைப்பிங்னால கொஞ்சம் இதாக இருக்கும், மாற்றிக்கிறேன். ஃப்ளேமிஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா 2வதுல ஃப்ளேமைஸ் 3D ஃபோட்டோ வீடியோ எடிட் செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்டேட்டிங்கில் இருக்குது. நான் இன்னும் அப்டேட் பண்ணல, அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்டேட் இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது நெட்டு யூஸ் பண்ணி நெட்டை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கணும், அப்புறம் தான் ஒர்க் பண்ணணும். ஆனால் செமையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் 2 KB 3 KB தான் போகும். இது உங்கள் பிறந்தநாள் வாழ்த்து, கல்யாண வாழ்த்து, காதல் தோல்வி, அப்புறம் ஹாப்பினஸ்ஸு, இது மாதிரி ஏகப்பட்ட மாடல் உள்ளே இருக்குது. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு ஒன்று மட்டும் எடிட் பண்ணி காட்டுறேன். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அக்செப்ட் கொடுத்துங்க. கீழே ஸ்டார்ட்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்துங்க. நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க. இது அப்பப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வரும். மேலே 4 3 2 1 வரும். அப்போ இன்ட்டு மார்க் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இடையில எந்த ஆட் வந்தாலும் இன்ட்டு மார்க் கொடுத்துங்க. லோடிங் ஆகுது. இப்போ தள்ளணும். இதில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட் எதுன்னு உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு நேரம் வந்தீங்கன்னா கலராக இருக்கும், அதை நிறுத்தி அதை கிளிக் பண்ணுங்க. நான் எதை சூஸ் பண்ணலான்ருக்குன்னா கீழே சேட், ஃபெஸ்டிவல், எது வேணால் உங்களுக்கு பிடிச்சது எது வேணாலும். நான் எமோஷ்னல் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஐ மிஸ் யூ, அதை எடிட் பண்ணி எமோஷ்னல் ஐ மிஸ் யூ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அப்படி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். கீழே ஒரு இதாட்டம் வருதுங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் க்ளோஸ் கொடுத்துங்க. ஆட் இடையில வரும். கீழே ஆட் ஃபோட்டோ இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணணும். ஆட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரிக்கு போகும். அதுக்குள்ளே எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலான் இருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதை அதுக்கு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் ஜூமில் இருக்கும். கையை இப்படி 2 வேலை வச்சு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஜூம் குறைஞ்சிக்கும். கரெக்டாக உங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம் அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கீழே மறுபடியும் ஆட் ஃபோட்டோ கொடுங்க. மறுபடியும் உங்களுக்கு நல்லா பெட்டராக வேணும். அடுத்த 2வது ஃபோட்டோ செலக்ட் பண்ணணும். நல்லா க்ளோஸாக உங்களுக்கு கரெக்டாக எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. சேவ் ஆகிரும். குறைச்சிங்க, ஜூமை குறைச்சி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. வேறு ஃபோட்டோ எதுன்னு பாருங்கள். அடுத்த ஃபோட்டோ என்னென்னா நல்லா பெட்டராக. ஓகே, டிக் கொடுத்துங்க. அதுக்கு ஜூமை குறைச்சி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. செமையாக இருக்குங்க 3D. அடுத்து மேலே ஆட் மியூசிக் கொடுத்து செலக்ட் மியூசிக் கொடுங்க. உங்கள் ஃபோல்டரில் இருக்க எல்லா மியூசிக் வரும். அதில் எந்த ஃபோட்டோ பிடிக்குமோ அந்த எந்த சாங் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சாங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே ட்ரிம் மியூசிக் இருக்கும். அது 30 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு பெட்டர் லைனை சூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மாஸ் லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகேனா சேவ் ஃப்ரீ வித்தவுட் வாட்டர் மார்க் அது கொடுத்துருங்க. அப்படி உங்களுக்கு வாட்டர் மார்க் இல்லாமல் வேணும்னா இந்த பக்கம் சேவ்னு இருக்குங்களே அதை கொடுத்துக்கணும். இப்போ இதை கொடுத்துட்டேன். ஃப்ரீ சேவ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே உங்களுக்கு லைவ் ஆகும். எப்படி உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அது மாதிரி லைவ் ஆகி கீழே ரெட் கலரில் ஆகுதுங்களா, அது கம்ப்ளீட் ஆச்சுன்னா உங்கள் கேலரிக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சந்தேகம் மட்டும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கம்ப்ளீட் ஆக போகுது. கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இப்படி வந்துடும். இது மாதிரி இடையில வந்துச்சிங்கன்னா மேலே ரவுண்டு மாதிரி சுற்றி இன்ட்டு மார்க் வரும், இல்லைன்னா ஒரு அம்புக்குறியாட்டம் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். மறுபடியும் இன்ட்டு மார்க் கொடுத்துங்க. அவ்வளோ.